ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த மினி விலாக் மண்டே மார்னிங்லேருந்தே ஷூட் பண்ணது. சண்டே நைட்டே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹரிபரியாக கிளம்பி ஸ்டார் நைட் ஈவெண்ட்டுக்காக போயிட்டோம். வீட்டை எதுவுமே கவனிக்கவே இல்லை. வந்தோடனே நல்லா டயர்டாக தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. மண்டே மார்னிங் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து பண்ண முடியல. மார்னிங் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும். நைட் வந்து யுகா வந்து இன்னுமே லாங் ஸ்லீப் அவளுக்கு வந்து வரல. இடைக்கிடைக்க முழிச்சிட்டே இருப்பாள். அதனால் வந்து அவளை பார்த்துட்டு எனக்கு வந்து மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் என்னை வந்து கட்டுப்படுத்தி நான் வந்து எந்திரிச்சு என்னோடய வேலையை வந்து பார்த்துட்ருப்பேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30 கிளம்புவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுவும் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரொட்டீன் ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருப்பேன். அவள் முழிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியும்னு பார்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா ரெயினாக இருக்குது. கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. வெதர் வந்து ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ இந்த டைம்லலாம் வந்து நம்ம எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக பண்ணாலுமே வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட் வராது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து நம்மளோட ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்கும். எந்திரிச்சோடனே என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி கூட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விங்கிலீஷ் அப்படின்னு ஒரு மூவி உண்டு. அது மாதிரி தான் என்னோடய லைஃப் இப்போ வந்து அதே மாதிரி தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. மார்னிங் எந்திரிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, பிள்ளையை பார்க்குறது, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் திருப்பியும் பிள்ளையை பார்த்துட்டு லஞ்ச் ஒர்க் முடிக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு